முதல்வரா பதவி வகித்து 5 மாதங்கள் கூட இன்னும் முடிவடையல. நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பாஜக அரசியல் விட்டே ஒதுக்குது அப்படின்னு தகவல் வந்திருக்குது. பீகார்ல ஜேடியு கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணி உருவானுச்சு. இந்த கட்சியோட தலைவர் நிதிஷ்குமார் தலைமையில தான் இந்த கூட்டணி உருவாகுது. தேர்தலை சந்திச்சு வெற்றி பெறாங்க. முதல்வர் வேட்பாளர் நிதிஷ்குமார் அறிவிக்கப்பட்டு இவர் முதல்வர் பதவியும் வகித்து வராரு. இந்த சூழ்நிலையில 5 மாதம் கூட முடிவடையாத நிலையில முதல்வர் பதவியிலிருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பாஜக கொடுத்த அழுத்தத்தினாலதான் இவர் விலகுறாரு அப்படிங்கிற செய்திகளும் வருது. 10 முறை முதலமைச்சரா இருந்து சாதனை படைத்தவர் தான் இவர். அவருக்கே அந்த நிலைமை அப்படின்னா மேஜைக்கு அடியில போய் பதவி வாங்கின எடப்பாடி நிலைமை என்ன அப்படின்னு பலரும் பேசி வராங்க. அது மட்டும் இல்லாம பீகார்ல முதல்வர் வேட்பாளர் யார் என்பதையும் அறிவிச்சாங்க. ஆனா இன்னும் இங்க அதை கூட அறிவிக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதிமுக தலைமையில தான் இந்த கூட்டணி அமையுது அப்படின்னு சொன்னாலுமே எந்த இடத்துலயுமே அதிமுக பேரை மோடி பயன்படுத்துறது இல்ல. பெருசா அதிமுகவை குறிப்பிடுறதும் கிடையாது. அமித்ஷா என்ன சொல்றாரோ, அமித்ஷா அதாவது என்ன ஆட்டி வைக்கிறாரோ அதைத்தான் எடப்பாடி பண்றாரு அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லங்க, நம்ம மாநிலத்தில் இருக்கிற இடதுசாரி கட்சிகளும் சொல்லி வராங்க, சீக்கிரமா பாஜக அதிமுகவை விழுங்கிடும் அப்படின்னு. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதிமுகங்கிற கட்சி இருக்குமா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதிமுகவை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறியோட தான் பாஜக தமிழகத்துக்குள்ள கால் ஊன்ற நினைக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.